ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டு சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 3 பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது மைதா மாவு 250 கிராம், பவுடர் சுகர் 175 கிராம். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் வந்துட்டு 250 ml நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பதத்துக்கு பிசைவோமோ அதை மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு பவுல்லையோ பட்டர் இல்லைன்னா எண்ணெய் தடவி அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். எதுக்கு நம்ம அந்த பட்டர் இல்லைன்னா எண்ணெய் தடவுறோன்னா அது வந்துட்டு நமக்கு வெந்து வரும்போது ஒட்டாது, இல்லைன்னா நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு 2 லேயர் பண்ணுறதுனால நான் ஒரு லேயர் வந்துட்டு நார்மலாக பண்ணுறேன், இன்னொரு லேயர் கோகோ பவுடர் போட்டு சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்துட்டு சிங்கிள் லேயராகவும் பண்ணலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நமக்கு எதுவும் உடம்புக்கும் எந்த இதுவும் கெடுதலும் வராது. இது நீங்கள் இப்படி தான் பிஸ்கெட் மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் இதை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பசங்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா நம்ம கொடுக்குறதுக்குள்ளே அவங்களே எடுத்து காலி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தேவையான ஷேப்பில் இதை மாதிரி பட்டரோ இல்லை நெய்யோ தடவி வச்ச இதுவில் பிளேட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேன்லேயே அப்படி இல்லைன்னா கடாயில் வந்துட்டு ஒரு ப்ரீஹீட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்துட்டு நீங்கள் வைக்கும் போதே வந்துட்டு ஸ்டாண்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது பவுல் வச்சுட்டு திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுலை வைக்கணும். வச்சுட்டு சிம்லேயே 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். ஓவன் இல்லாதவங்க இதை மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓவன் இருக்கவங்க கூட நீங்கள் ஓவனில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிம்மில் வச்சுக்கணும். 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் சிம்மில் வச்சு இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அது நமக்கு ரெடி ஆகாத கலர் சேஞ்ச் ஆகிறதுலே நமக்கு தெரியும். அதேமாதிரி நம்ம எதுக்கு பட்டரோ இல்லை ஆயிலோ தடவி வைக்கிறோன்னா அது நமக்கு வந்துட்டு ஒட்டிக்கும். அது தடவலைன்னா அது தடவி வச்சா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்வீட்டை வந்துட்டு ரெடி ஆனவுடனே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் வித்தின் 20 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். செய்கிற ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்களா, நம்மளோட ஸ்வீட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வித்தின் 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் 3 பொருள் வச்சு செய்கிறதால நமக்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம். அது செய்கிற ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபியை செஞ்சுட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.